அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நான் உங்களுக்கு காஸ்மிக் மணி மண்டலா அப்படிங்கிற ஒரு அற்புதமான சக்தி வாஸ்துவை பற்றி பேச போறேன். எப்படி நமக்கு ஒரு நல்ல அலைகள் தேவையோ, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மோர் பாசிட்டிவ் வேவ்ஸ், மோர் பாசிட்டிவ் கனெக்ஷன்ஸ். நல்ல அலைகள் தான் நல்ல தொடர்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்ம இருக்கிற வீடு, நம்ம வேலை பார்க்குற இடங்கள், ஆஃபீஸ், அலுவலகத்துக்கும் நமக்கு ஒரு சக்தி வாஸ்து நமக்கு தேவைப்படுது. இந்த சக்தி வாஸ்துனா என்னன்னா, பிரபஞ்ச சக்திகளை அல்லது காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச அலைகளை நமக்கு வாங்கி நம்ம வீட்டில் கொடுக்கணும், நம்ம உடம்புலாம் பரவணும். நம்ம இடத்துல பரவும் போது நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு ஏற்படும். இல்லைன்னா என்ன நடக்கும்? நினைப்பீங்க, நடக்காது, வேலை பார்க்க பிடிக்காது, நம்மளுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்காது, ஏண்டா வேலை பார்க்குறோம், ஏன்னா இந்த வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது எதுவுமே நமக்கு நல்லபடியாக நடக்காம போயிடும். வீட்டில் நல்ல சக்திகள் குறையும் போது என்ன நடக்கும்? மீன்கள் சாகும், செடிகள் சாகும், வளர்க்கிற பூனைகள், நாய்கள் செத்து போகும், இறந்து போகும். இது காரணம் என்னன்னா, தீய அலைகள் அதிகமாயிருச்சு. ஆக நல்ல அலைகளும் தீய அலைகளும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேவ்ஸ் மாறி மாறி வரணும். அதான் வாழ்க்கை. அதுல நீங்க நல்லதை வளர்த்து கொண்டால் கெட்டது குறைந்து விடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மணி மண்டலாவை நீங்க வைங்க. மணி மண்டலா என்பது 5 சக்தி வாஸ்துவை உங்களுக்கு கொடுத்துரும். அதுல 9 பிரமிட் இருக்கும், அது பிரபஞ்ச சக்தியை வாங்கி கொடுக்கும். 9 காசுகள் இருக்கும், அது நம்முடைய பொருளாதாரத்துக்கான சர்க்குலேஷனை உருவாக்கும், சுழற்சி. அதுல 9 முத்துக்கள் இருக்கும், இது பௌர்ணமி அமாவாசையில நமக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தை நமக்கு அதிகப்படுத்தி வெற்றியை தரும். அடுத்தபடியாக 9 கிறிஸ்டல்ஸ் இருக்கும், இது பிரபஞ்ச சக்திகளையும், காஸ்மிக் எனர்ஜி, நட்சத்திர சக்திகளை நமக்கு வாங்கி இந்த ஏஞ்சல்ஸ் கனெக்ஷன் என்று சொல்லக்கூடிய தேவ தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி தரும். அடுத்தது 5 அல்லது 9 சிறி சக்கரம், தங்க முலாம் பூசப்பட்டு கோல்ட் பிளேட்டட், அப்படி இல்லாட்டா கோப்பர் பிளேட்டட்ல வைக்கணும், செம்புல. அதுவும் அதுல இருக்கும். ஒன்று தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும், இல்லாட்டா கோப்பர்ல இருக்கும். 5 இருக்கு, இல்லாட்டா 9 இருக்கும். இதை ஒரு அழகான கண்ணாடியில போட்டு ரொம்ப அழகாக கொண்டு தயாரிக்கப்பட்டது பிரார்த்தனையோடு. அதை நீங்க வீட்டில் வைக்கலாம், தரையில வைக்க கூடாது. ஏதாவது ஒரு சேர்ல அல்லது டேபிள்ல நீங்க வைங்க. அதை நீங்க எந்த பூஜை பண்றதோ, பிரார்த்தனை செய்யறதோ அதெல்லாம் கூடாது. அது சக்தி பொருள், அது அதோடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். அதோடைய ஒரு சிறப்பு என்னன்னா, தீய சக்திகளை வாங்கி அதை நல்ல சக்திகளை வெளியாக்குற ஒரு அற்புதமான ஆற்றல். அதை நீங்க ஆபீஸ்ல வைக்கலாம். அது நடுவுல இருக்கிற பெரிய பிரமிடுகள் இருக்கும், அதுக்குள்ள உங்களுடைய எண்ணங்களை எழுதி வைக்கலாம், போட்டோ வைக்கலாம். அதுக்கு பேரு காரிய சித்தி யந்திரம் என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம செய்துட்டு நம்ம வேலை பார்க்கணும். நம்முடைய கடமைகளை நாம் செய்யும் போது இது அதோடைய வேலைகளை சத்தியமாக செய்யும். ஆக இந்த மணி மண்டலா அல்லது காஸ்மிக் மண்டலால 2 வகை இருக்கு. ஒன்று சாதாரண எல்லாருமே பயன்படுத்துற மண்டலா, அடுத்தபடியாக ஸ்பெஷல் மண்டலான்னு ஒன்று இருக்கு. அது வியாபாரத்துக்கே உரியது. வியாபாரத்துக்குன்னு ஒன்று வாங்கினா அது வீட்டு எல்லாத்துக்குமே அது பயன்படுத்தலாம். அதுல எல்லாமே கிறிஸ்டல் பிரமிட் எல்லாம் கூட இருக்கும், எந்திரங்கள் கூட இருக்கும், வித்தியாசமாக பிரார்த்தனை செய்யப்பட்டிருக்கும். இது எல்லாம் ஒரு மூட நம்பிக்கையை பரப்பணும், மனிதனை சோம்பேறி ஆக்கணுங்கிறதுக்காக அல்ல. நல்ல அலைகளை சேர்த்து கொண்டு அவன் உழைக்க வேண்டும். நீங்க நல்லதை சாப்பிட்டு போனா தானே அந்த சாப்பாடு உங்களுக்கு வயிற்றை நிரப்பும், உங்களை பாதுகாக்கும். அதே மாதிரி நல்ல சக்திகளோடு நீங்க போனா தானே உங்களுக்கு வழிகாட்டும், தீய சக்திகளிலிருந்து உங்களை காப்பாற்றும். அதற்கு இந்த மணிமண்டலா ஆயிரக்கணக்கான பேர்களை காப்பாற்றியது, வாழ வைத்தது. அது நீங்களும் ஒருத்தராக இருக்க வேண்டும். பயன்படுத்தி பாருங்க. நல்லா வர்றோமோ இல்லையோ, நாம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். இந்த நல்ல பொருள் எல்லாம் நம்மளை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லுதோ இல்லையோ, மோசமா போகாம ஏதோ ஒரு நல்ல சக்தியை தந்து நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கும். ஆக 2 காரணங்களுக்காக இந்த மாதிரி பொருட்களை நீங்க பயன்படுத்தணும். ஒன்று, நாம் மோசமா போகாம இருக்க. 2வது, இன்னும் நாம் சிறப்பாக வர. இதற்கு நிச்சயமாக இந்த மணிமண்டலா ஒரு துணையாக இருக்கும். நாங்க அனுப்புகின்ற பிரார்த்தனை அது வாங்கி உங்க இல்லங்களுக்கும், வீடுக்கும், உங்களுடைய அலுவலகம், ஆபீஸுக்கும் ஒரு நல்ல சக்தியை தந்து கொண்டே இருக்கும். ஆக இறைவனை நம்பி, இறைவன் எப்படியெல்லாம் உங்களுக்கு சக்தி கொடுப்பானோ அதையும் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இறை நம்பிக்கையும் நிறைவேறும். உங்களுக்கு நீங்க கேட்ட வாழ்க்கையும் இது மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.